வணக்கம் பானு. அதாவது காஞ்சிபுரத்தில் நேற்று பகலில் ரவுடி ஒருவரை ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய அதாவது இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய இருவரை போலீசார் கைது செய்ய வேண்டும் என முயற்சி செய்தபோது ரகு மற்றும் ஆசான் என்கிற கருப்பு ஆசான் ஆகிய இருவரும் காஞ்சிபுரம் புதிய ரயில்வே பாலம் அருகே இன்று அதிகாலை பதுங்கியிருப்பதாக தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் வெள்ளைத்துறை தலைமையிலான போலீசார் கைது செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்பொழுது குற்றவாளியான ரவுடிகள் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்கள் மூலமும் மற்றும் நாட்டு வெடிகள் மூலமாக வீசி தப்பிக்க முயன்றனர். இதில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராமலிங்கம், காவலர் சசிகுமார் ஆகிய இருவரையும் ரவுடிகளால் அறிவாளால் தாக்கியுள்ளனர். அதே போல் உதவி ஆய்வாளர் சுதாகர் என்ற போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் சம்பவ இடத்தில் 2 ரவுடிகளும் உயிரிழந்துள்ளனர். மேலும் அடிப்பட்ட போலீசார் தற்போது காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இறந்த இருவருடைய உடல்களை மீட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். அதாவது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் தற்போது வரை அதாவது செங்கல்பட்டு, ஊரப்பாக்கம், ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவாசத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள் நடத்திருப்பதாக கூறப்படுகிறது. பானு.